ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவரால் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது, திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2-3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 பார்த்தோன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக, எடுத்த இலக்குகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் 7.5 சனி, இடம் விட்டு இடம் மாறுதல், வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் கிடைச்சி அதன் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். பண வருவாய் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தில் ஒரு 4 நாள்லேயே போயிடுற. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 2-7 அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனான குருவும் சேர்ந்தே இருக்குது அந்த மாதம். 5/7/2026 வரலும் இந்த காலகட்டத்தில் சேர்ந்தே இருக்கிறதுனால, அதுவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் சூரியனும் புதனும் இருக்கா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை சொல்கிறோம். இது ஆனி மாதம்ன்றதுனால மிதுனத்தில் சூரிய பகவான் வரார். சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார், நட்பு வீடு. புதனோட ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறது இன்னும் விசேஷம். 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடத்துல புதனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது நிச்சயமாகவே முயற்சி கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் இருக்கார். அவரோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல சுகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். எவ்வளோ நாள் வரணும்னா 5/7/2026 வரணும். ஏன்னா 5/7/2026 சுக்கிரன் அங்கே போய்ட்டு ஒரு சுபர் அங்கே போய் கேத்துவோடு போய் உட்கார்றது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அவர் 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தைகள் மூலியமாக பெருமை நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அது 19/6/2026 அன்றைக்கி. இதன் மூலியமாக பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல அதாவது உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்தாளர்கள், கவிதை, கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அந்த நடை, உரை அதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு, கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இந்த மாதம் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும்.
இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புறவு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்துப் பணிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதம் 5/7/2026 மேலே குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் சில நாட்கள் தள்ளி வைக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 26/6/2026 28/6/2026 வரலும் உண்டான நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே 7.5 சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு போங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் வழிபட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போயிட்டு வழிபட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் இல்லைன்னா சிகப்பு கலர் துணி வஸ்திரம் அவங்க தானம் கொடுத்துட்டு வாங்கும். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. இதை செய்கிறதன் மூலியமாக இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் எல்லா விதமான ஏற்றத்துடன் நிச்சயமாக விளங்கும்.